வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 8 8ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ கூழ். இயற்கையாக பழங்களை பயன்படுத்தி எப்படி கூழ் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும், கேப்பக்கூழ், கம்மங்கூழ், இந்த மாதிரி நம்ம கூழ் ஆசைப்பட்டு குடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பழங்களில் இன்னைக்கு நம்ம எப்படி கூழ் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, பப்பாளி பழம் வேணும். இதுக்கு நல்லா பழுத்த பப்பாளியாக ஒரு பப்பாளி பழம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாதுளை பழத்தில் ஒரு அரை பழம் போதும். உலர் திராட்சை ஒரு 20 பழம் உங்களுக்கு தேவைப்படும். ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய், அது கூட அதை பொடிக்கிறதுக்கு தகுந்தபடி கொஞ்சோண்டு பனங்கள் கண்டு, அவ்வளோதாங்க. இப்போது தேன் 1 ஸ்பூன் மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் தான் நமக்கு ஊற்றணும், இல்லைன்னா தேன் தேவை இருக்காது. இப்போ இந்த ஏலக்காய் 2ஐயும் பனங்கள் கண்டையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பப்பாளி பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு, மாதுளை முத்துக்களில் ஒரு அரை பழத்தில் உள்ளதை பாதியை அந்த பப்பாளி பழத்து கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு போட்டுருங்க. பாதியை முழுசாக வச்சுக்கோங்க. இந்த பப்பாளி பழத்தையும் மாதுளை முத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் நல்லா ஊற்றிட்டு, அப்புறம் அந்த மாதுளை முத்துக்கள், அப்புறம் உலர் திராட்சை, இந்த ஏலக்காய் பொடிச்சு வச்சது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கூழ் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டு பாருங்கள். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் மட்டும் தேன் கலந்து நல்லா கிளறி விட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு உட்காந்து அழகாக ஒவ்வொரு ஸ்பூனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உமிழ்நீர் கூட கலந்து. சத்தான இந்த கூழ் மலச்சிக்கலை குணப்படுத்தும். அதுபோக நம்ம பாடியில் பெருங்குடலில் தீமை தரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும், நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நன்மை தரும் பாக்டீரியாவும் சேர்ந்து நமக்கு வெளியில் போனோன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த நன்மை தரும் பாக்டீரியாவை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பப்பாளி பழம் நமக்கு பயன்படும். அதனால் உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது பப்பாளி பழம் நம்ம சேர்த்துக்கும் போது பெருங்குடலில் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவுடைய அளவு அதிகரிப்பதற்கு இந்த பப்பாளி பழம் பயன்படும். இந்த பப்பாளி பழ கூழை நீங்கள் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.